ஆஹா! சிக்கன் தந்தூரி செய்ய தேவையான பொருட்கள்: மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, முட்டை, கார்ன்ஃப்ளவர் மாவு, நெய், தேவையான உப்பு, அப்புறம் இஞ்சி, பூண்டு, அப்புறம் ஒரு 10 முந்திரி, சிக்கன் 1/2 கிலோ. சிக்கனை கழுவணும். பாத்திரத்தில் சிக்கன் எடுத்து போட்டு அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி, அப்புறம் தண்ணி ஊற்றணும். கறி போட்டு தண்ணி ஊற்றணும். அப்புறம் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவணும். நல்லா கழுவி திருப்பியும் பாத்திரத்தில் எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி 2வது தடவை இன்னும் சுத்தமாக கழுவணும். அப்போ தான் அந்த மஞ்சத்தூளெல்லாம் போகும். சிக்கனில் இருக்கிற மஞ்சத்தூள் இதெல்லாம் நல்லா போகும். ஊற்றி அப்புறம் மாற்றி வச்சுக்கணும். திருப்பி 3வது ட்ரிப்பு நல்லா தண்ணி ஊற்றி சுத்தமாக அலசி சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டா சிக்கன் நல்லா இருக்கும். நல்லா கழுவி தட்டில் மாற்றி சிக்கனை எடுத்து வச்சுக்கணும். சிக்கனை அப்புறம் சிக்கன் எடுத்து லெக் பீஸை நல்லா கீறி விடணும். நல்லா அறுத்து விட்டால் தான் மசாலா உள்ளே இறங்கும். அப்போ லெக் பீஸுங்க எல்லாம் எடுத்து நல்லா அறுத்து வச்சுக்கிட்டா மசாலா இறங்க நல்லா வசதியாக இருக்கும். தடவுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். லெக் பீஸு சின்ன சின்ன பீஸுங்கள்லாம் இருக்குது. நல்லா அறுக்கணும். அறுத்து கீறி விட்டால் தான் உள்ள மசாலா இறங்க நல்லா வசதியாகவும் சூப்பராகவும் இருக்கும். அப்போ தான் தந்தூரி சிக்கன் நல்லா வேகிறது ஈஸியாகவும் இருக்கும். மசாலா சின்ன சின்ன பீஸெல்லாம் நல்லா அறுத்து விட்டால் தான் நல்லா இருக்கும். அடுத்தது இஞ்சி தோல் நல்லா சீவி மிக்சியில் போட்டு அரைத்து நைஸாக அரைக்கணும். அப்புறம் பூண்டு உரித்து அது நைஸாக அரைச்சிக்கணும். அப்புறம் மிக்சப் மசாலா ஆட் பண்ணும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், அப்புறம் முட்டை ஒரே ஒரு முட்டை உடைச்சி ஊற்றணும். அதில் ஊற்றி அதில் நெய் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு 2ம் போட்டு முட்டை எடுத்து ஒரே முட்டை உடைச்சி அதெல்லாம் கலந்துக்கணும். ஊற்றணும். எல்லாம் சேர்ந்து மிக்சப் பண்ணி அப்புறம் நல்லா கலந்து விட்டு நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கணும்.
போட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணும். மிக்ஸ் பண்ண வாட்டி அரைச்ச முந்திரியை மிக்ஸ் பண்ணணும். அதுவும் போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணும். மசாலாவை நல்லா தந்தூரி சிக்கனுக்கு தகுந்த மாதிரி மசாலா நல்லா கலந்து விட்டு வச்சுக்கணும். அப்புறம் சிக்கனை தட்டில் இருக்கிறது எடுத்து மசாலா நல்லா கலந்து சிக்கனை எடுத்து லெக் பீஸ் ஒன்று எடுத்து அதில் நல்லா தடவி விடணும். நல்லா பூசும்போது கீறி விட்டது அறுத்து விட்ட இடத்துலலாம் மசாலா வரல நல்லா தள்ளி விட்டு நல்லா லெக் பீஸில் நல்லா மசாலா நல்லா பூசி அப்ளை பண்ணு நல்லா போடணும். லெக் பீஸ் அப்புறம் பீஸாக இருக்கிறதெல்லாம் நல்லா மசாலாவை நல்லா தடவி விடணும். மசாலா கீறி விட்டது லெக் பீஸு இதிலெல்லாம் நல்லா மசாலா தடவினா தான் நல்லா ஊறும் நல்லாவும் இருக்கும். மசாலா இல்லாமல் போயிடலன்னா நல்லா 2 புறம் நல்லா பூசி மசாலா விட்டால் சிக்கன் மசாலா போட்டு ரெடி ஆயிடுச்சு தந்தூரி சிக்கனுக்கு. இப்போ தந்தூரி சிக்கனுக்கு எவ்வளோ மசாலா போட்டாச்சு. சிக்கனுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இப்படி ஊற வச்ச உடனே சிக்கனை வேக வைக்க ரெடி. சிக்கனை வேக வைக்கிறது இட்லி பாத்திரம் எடுத்துக்கணும். இட்லி பாத்திரத்தில் 2 சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு அந்த இட்லி பாத்திரத்தில் மேல் தட்டு இருக்குது. மேல் தட்டில் அந்த தட்டை எடுத்து வைக்கணும். மேல் தட்டு எடுத்து வச்ச வாட்டி சிக்கனை எடுத்து இட்லி புளி இருக்கு இல்லையா அதில் ஒரு பீஸாக எடுத்து வைக்கணும். லெக் பீஸுங்க இது பூரா எடுத்து வைக்கணும். எடுத்து வச்ச உடனே நாம் பாத்திரத்தை மூடி போட்டு மூடணும். மூடின உடனே நம்ம இப்போ தந்தூரி சிக்கன் தண்ணியில் ஆவியில் வேகிற சிக்கன் ரெடி. இப்போ அடுப்பை பற்ற வைக்கணும். அடுப்பு பற்ற வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சா போதும். 20 நிமிஷம் வேக வச்சு போகும்போது ஆவி இட்லி போனிலேருந்து வரும். இட்லி பாத்திரத்துலேருந்து வரும். சைடில் ஆவி வரும்போது தந்தூரி சிக்கன் வெந்துருச்சுன்னு தெரியும். அப்போ ஆவி வந்தோடனே தந்தூரி சிக்கன் ரெடி. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் வெந்துடும். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் தான். இப்போ லைட்டாக புகை வருது, சைடில் ஆவி வருது. ரெடி. சிக்கன் வெந்துருச்சு. இப்போ மேல் மூடியை திறந்து பார்க்கலாம். பார்க்கும்போது சிக்கன் வெந்துருச்சுன்னு தெரியுது. நாம் கத்தியில் குத்தினா அந்த சிக்கன் பொழக்கும். நல்லா வெந்தது நல்லாவே தெரியும். சிக்கன் நல்லா சூப்பராக அருமையாக வெந்திருக்கு. இப்போ சிக்கன் ரெடி. தந்தூரி சிக்கன் சூப்பர். இப்போ தந்தூரி சிக்கனை பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றி ஒன்றா எடுத்து வைக்கலாம் தட்டில். இப்போ தந்தூரி சிக்கன் தட்டில் மாற்றியாச்சு, பிளேட்டில் மாற்றியாச்சு. இதுதான் தண்ணீரில் ஆவி பறக்கிற தந்தூரி சிக்கன். தந்தூரி சிக்கனில் சாப்ஸு போட்டு அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக போட்டு சூப்பராக இருக்கும்.
எடுத்து சாப்பிட்டா சூப்பர் அருமை. தந்தூரி சிக்கன் ஆவி பறக்க.